ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அப்படிதான் இப்ப நான் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எனக்கு இந்த டீ, அப்புறம் பால் இதெல்லாம் சூடு பண்ணும்போது, அந்த பாத்திரத்தோட ஓரத்துல ஒட்டி ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் நான் டீ, காஃபி விடுறதுக்கு மெயின் ரீசனே. நான் எனக்கு டீ வச்சாங்கன்னா அப்பவே குடிச்சா தான் எனக்கு பிடிக்கும். மறுபடியும் சூடு பண்ணி குடிக்கும்போது அதுல ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாலை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு பதிலா ஃப்ரீசர்ல வச்சுட்டேன் போல. அது ரொம்ப கட்டியாயிருச்சா, அதை எடுத்து உருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. அதனால தான் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எதுக்கு நம்ம பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா, ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் லைட்டான ஒரு மாதிரி சளியா இருந்தது. சரி சுக்குப்பால் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பால் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். அதே மாதிரி சுக்குப்பால் போட்டாச்சு. ஒரு விண்டேஜ் சாங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணிட்டே தான் குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு அப்பவுமே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இருக்க நான் ரொம்ப டல் ஆயிட்டேன். அதனால ஹஸ்பண்டுமே நீ கொஞ்ச நேரம் போய் படு, நான் சமையல பாத்துக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் என்னால போய் படுக்க முடியல. சரி அவர் சமைக்கிறாரே, சும்மா கம்பெனிக்காவது போய் நிப்போம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிருந்தேன். அப்புறம் போய் செல்ஃப்ல உட்காந்துட்டு அவர் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்னாவது கொஞ்சம் நம்ம பிரிஸ்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரி நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பூண்டு உரிச்சு தரது, வெங்காயம் வெட்டி தரது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். சிம்பிளா ஏதாவது சமைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவர் இன்னைக்குதான் நம்ம ஹெல்த்தியா நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே ஜன்னல் வழியா பார்த்தா நம்மளோட புளிச்சக்கீரை செடி அப்படி நல்லா தலை இருந்துச்சு. இன்னைக்கு பறிச்சு கடைய முடியாது, உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் பறிச்சு கடைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா சட்னி அரைச்சு கொடுன்னு கேட்டாரு. நாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற டைம்ல அவருமே கீரை பொரியல் சூப்பரா செஞ்சுட்டாரு. இவ்வளவு சூப்பரா செய்வார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாலக்கீரையோட பொரியல், அது மட்டும் இல்லாம பீட்ரூட் சட்னியும் செஞ்சிருந்தாரு. நல்லா சூப்பரா சாப்பிட்டேன். என்னால சாப்பிட முடியலனாலும் இன்னைக்கு சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது. சிக்கு குட்டியும் வந்திருந்தா. நாங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிட்டோம். சாப்பாடு நைட்டு வச்சதே இருந்தது, அதனால குழம்பு மட்டும் வைக்க சொல்லிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட்டை போட்டு படுத்தவ தான் மறுபடியும் ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலதான் எந்திரிச்சிருப்பேன். நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆன உடனே ஹஸ்பண்ட் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. நானும் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காரணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணே தெரிஞ்சிச்சு. எப்படியோ ஓரளவுக்கு இப்ப ரெடி ஆயிட்டேன். இப்ப நல்லாதான் இருக்கேன்.